வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.14ல் தேர்ட் சம் பார்க்கலாம். The roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha comma beta. Find the quadratic equation whose roots are alpha square and beta square. Second one வந்து பார்த்தீங்கன்னா 2 by alpha and 2 by beta. Third subdivision is alpha square beta and beta square alpha. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு quadratic equation கொடுத்துட்டாங்க. இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா நம்ம எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயரும் ரூட்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு quadratic equation கண்டுபிடி. அதே மாதிரி 2 by alpha 2 by beta ரூட்ஸாக வச்சு ஒரு quadratic equation அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ரூட்ஸாக வச்சு இன்னொரு quadratic equation கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க quadratic equation எடுத்து எழுதிடலாம். The quadratic equation is x square plus 6x minus 4 equal to 0. So இதில் வந்து நம்ம sum of the roots and product of the roots கண்டுபிடிக்கணும். So sum of the roots is nothing but alpha plus beta. ஏன்னா alpha and beta are the roots of the given quadratic equation. அப்போ sum of the roots alpha plus beta. So அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus b by a. இங்கே ஆக்சுவலாக a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 6, c ஓட வேல்யூ -4. அப்போ minus b by a-ங்கிறப்ப 6 minus 6 by 1 வந்து minus 6 நமக்கு கிடைக்கும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட வேல்யூ -4, ஏவோட வேல்யூ 1, ஸோ -4 கிடச்சிருது. நான் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயரை வந்து ரூட்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட quadratic equation கண்டுபிடிக்கணும். quadratic equationக்கான ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு ஒரு 2 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக quadratic equation ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ்? சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். alpha square plus beta square in terms of alpha plus beta and alpha beta ஃபார்மட்டில் நம்ம மாற்றணும். அப்போ a square plus b square வந்து a plus b the whole square minus 2ab ஃபார்மட்டில் நம்ம எழுதிடலாம். alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஸோ alpha plus beta the whole square, alpha plus beta ஓட வேல்யூ வந்து -6. ஸோ -6 ஸ்கொயர் பண்ணுறோம். -2 into alpha into beta ஓட வேல்யூ -4. இப்போ -6 ஸ்கொயர் பண்ணால் 36 and -2 into -4 is +8 வரும். ஸோ we will get it as 36. that means இது வந்து sum of the roots. sum of the roots is equal to 36 plus 8 that is equal to 44. sum of the roots கிடச்சிச்சு. அடுத்து product of the roots கண்டுபிடிக்கணும். ஸோ product of the roots is equal to alpha square into beta square which can be written as alpha beta the whole square எழுதலாம். நமக்கு alpha beta ஓட வேல்யூ -4 தெரியும். ஸோ that is equal to -4 the whole square. -4 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு +16 கிடைக்கும். this is product of the roots. now the required equation, the quadratic equation is formula என்னக்குன்னா x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. now what is the sum of the roots? sum of the roots வந்து 44. so x square minus 44x plus what is the product of the roots? 16. so plus 16 equal to 0. so this is the answer for the first subdivision. next we can move on to the second subdivision. second subdivision என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 by alpha and 2 by beta are the roots ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு sum of the roots கண்டுபிடிச்சிடலாம். sum of the roots is equal to 2 by alpha plus 2 by beta. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நீ 2 வெளியே எடுத்துரு. 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 by alpha plus 1 by betaன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் we can take LCM. ஸோ LCM எடுத்தோம்னா beta plus alpha by alpha beta நமக்கு கிடைக்கும். so that is equal to 2 into beta plus alpha by alpha into beta. beta plus alpha நாம alpha plus beta நா ஒண்ணுதான். alpha plus beta ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? -6 ன்னு தெரியும். so 2 into -6 divided by alpha into beta is -4. so divided by -4. so இந்த minus cancel ஆகி +4 ஆயிரும்.
2 4 cancel ஆச்சுனா 2 times, இந்த 2 6 cancel ஆச்சுனா 3 times. So sum of the roots is plus 3. Sum of the roots கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது product of the roots கண்டுபிடிக்கணும். Product of the roots is nothing but 2 by alpha into 2 by beta. So that is equal to 2 by 2 into 2 4 ஆயிரும். 4 by alpha beta ன்னு எழுதலாம். Now what is alpha beta? Alpha into beta is minus 4. So 4 by minus 4 no. Product of the roots is equal to 4 by minus 4, that is equal to minus 1. Therefore the required quadratic equation is formula enakana x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0 no. Now x square minus sum of the roots oda value வந்து 3, so x square minus 3x plus product of the roots oda value minus வைக்கனால plus into minus minus 1 equal to 0. So this is the required quadratic equation of the second subdivision. Next we can move on to the third subdivision. Next third subdivision, alpha square beta and beta square alpha ன்னு கொடுத்திருக்காங்க. So sum of the roots first கண்டுபிடிச்சிடலாம். Sum of the roots is nothing but alpha square beta plus beta square alpha. So இதில் இருந்து ஒரு ஆல்ஃபாவும் பீட்டாவும் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்தோன்னா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு இதில் ஒரு ஆல்ஃபா மீதி இருக்கும் ப்ளஸ் இதில் ஒரு பீட்டா மீதி இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஆகுது. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the value of sum of the roots. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். sum of the roots is equal to alpha into betaவோட வேல்யூ minus 4. ஸோ minus 4 into and alpha plus betaவோட வேல்யூ minus 6 into minus 6. So minus 4 into minus 6 is plus 24 கிடைச்சிருது. Next we have to find product of the roots. So product of the roots is equal to alpha square beta into beta square alpha. So alpha square into alpha is alpha cube and beta into beta square is beta cube, which can be written as alpha beta the whole cube ன்னு எழுதலாம். நமக்கு alpha beta ஓட வேல்யூ வந்து minus 4 தெரியும். So minus 4 the whole cube. minus a cube பண்ணோம்னா minus a தான். 4 cube ஓட வேல்யூ வந்து 64. 4 4s are 16, 16 4s are 64. So product of the roots வந்து minus 64 ன்னு கிடைக்குது. Next we can find the quadratic equation. The required quadratic equation is x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. Now sum of the roots oda value வந்து 24. So x square minus 24x plus product of the roots oda value வந்து minus 64. So plus into minus is minus. So minus 64 equal to 0. So this is the required equation of the third subdivision.